ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை ஸ்டப்பன் எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, அதே சீன்ஸ் தான். அதாவது அப்படியே ஒரு லாங் கிஸ் போயிட்டுருக்கு. நம்ம செகண்ட் லீட் 2 பேரும். சாம்புக்கு திடீர்னு ஒரு மாதிரி இருக்குது. நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான். தாய்க்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அட பாவிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். சேம் டைம் அடுத்து ஜுன்னை தான் காட்டுறாங்க. ஜுன் சிஸ்டர் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஆமாம், நான் இல்லாமல் என்ன ஜாலியாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, டே நீ இல்லாமல் அப்பாவுக்கு ரொம்ப போர் அடிக்குது தெரியுமா? நீங்கள் இருக்கும்போது அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் டெய்லியும். திடீர்னு நீ போனதுக்கப்புறம் அப்பா ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறாருடான்னு சொல்ல, அப்படியா, சரி ஓகே, அப்போ ஒன்று பண்ணலாம். நான் மண்டே அங்கே வரேன், நைட் உங்கள் கூட ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மார்னிங் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். எனக்காக ஃபிஷ் ரெடி பண்ணி வைங்க, கிரில் ஃபிஷ் ஓகேவான்னு சொல்ல, சரிடா உனக்காக ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஐ ஜாலி, நான் ஃபிஷ் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறான். அடுத்து சிஸ்டர் தான் போய் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா உங்கள் பையன் வரேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்ல, உண்மையா வரானா? எதுக்கு அவன் வரான்? அவன் சேலரியே கொடுக்கறதில்ல, எதுக்கு வரான்னு சொல்ல, அப்பா ஓவரா தான் பேசுறீங்க, அவனோட எக்ஸ்பென்ஸுக்கு அவன் என்ன பண்ணுவான், பேசாமல் இருங்கப்பான்னு சொல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு அப்பா சொல்ல, எனக்கு தெரியும் அவன் இங்கே இல்லாமல் நீங்கள் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணீங்கன்னு. ஸோ அவன் வரான்ப்பா, அவனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்ல, ஓகே பண்ணிடலான்னு அப்பாவும் சொல்கிறாங்க. ஓகே நான் இதை பார்த்துக்கிறேன், வேற ஒர்க் நீ பாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம சார் ஜுன்னை தான் காட்டுறாங்க. பென்னிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். டே நான் மண்டே வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன், நீ என் கூட வரியா? நீயும் வந்து அங்கே ஜாலியாக இருக்கும் தெரியுமா, செம்மையாக இருக்கும். அப்புறம் அங்கே ஜாலியாக நம்ம ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்லாம், கார்கி எடுத்துகிட்டு நீ வந்துடு அப்படின்னு சொல்லி வின்கிட்ட சொல்லிட்டு இருக்க. வின் சரி ஓகே நானும் வந்துடுறேன், பட் எனக்கும் ஃபிஷ் கிடைக்குமா? உனக்கு இல்லாமையா? வா வா ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்பா எப்படியா அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ரெடியாக நின்றுட்டு இருக்கேன். அங்கே நம்ம தாய் வரான். தாயோட கார் வர, ஹியா நீங்களான்னு சொல்ல, என் கூட இவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வின் சொல்ல, ஓகே சாம்ப் எங்க அப்படின்னு சொல்லி உள்ளே பார்த்தா சாம்பை காணும். சாம்ப் இல்லையான்னு சொல்லி கேட்க, அவன் பிஸியாக இருக்கான், ஸோ அதனால அவன் வரல அப்படின்னு சொல்ல, அடுத்து அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா சோன் இருக்கான். நான் இங்கே இருக்கிறது தெரியல அவனுக்குங்கிற மாதிரி பார்க்க, இவனும் வரானாங்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாண்டான்னு வின்னு சொல்கிறான். சரி ஓகே சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காரில் வந்து ஏறுறான். பட் சோன் வர்றது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் போல. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு எப்பயும் போல் சாப்பிட போயாச்சு. என்ன வேணும்னு சொல்ல மாற்றி ஒருத்தர் ஒன்று ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் ஆகும், நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரோன்னு அந்த பக்கம் போக, நான் ஸ்மோக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஷோன் போக, நானும் போகிறேன்னு சொல்லிட்டு கூட தாயும் போயிட்டான். அங்கே சாம்பும் ஜுன்னு மட்டும் உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், இப்பெல்லாம் நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு, என்ன உன் பிரச்சனை, என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டியான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் அதனாலன்னு சொல்ல, ஆனால் ஷோன் கிட்ட நீ சரியா பேசாத மாதிரியே இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, பேசுறதுக்கு என்ன இருக்கு, ஒர்க் ரிலேட்டடா ஏதாவது பேசுவோம் அவ்வளோதான்னு சொல்ல, சரி நம்பிட்டேன், ஆனால் ஒன்று, நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு, அப்படி இருந்தால் என்கிட்ட சொல்லுடான்னு சொல்ல, நீ முதல்ல அமைதியா இரு, அந்த மாதிரி எதுவும் இல்லை, பசிக்குதுன்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணு, நான் சுச்சு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வின் அந்த பக்கம் போயிட்டான். வின் போன உடனே அங்க தாயும் சோனும் வந்து நிக்கிறாங்க. சோனு அமைதியாக அப்படியே உட்காந்துருக்க, தாய் 2 பேரையும் மாற்றி பார்த்துட்டே இருக்கான். நான் வந்துடுறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் சுச்சு போயிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தாய் அந்த பக்கம் போயிட்டான். காலை ஆட்டிகிட்டே சோனு உட்காந்துருக்க. ஜுன்னுக்கு டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நேரம் காலை ஆட்டாமல் உட்காருங்களா, எனக்கு ஆட்டுறது பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணால் டென்ஷன் ஆகுது, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல, எனக்கு பிடிச்சிருக்குப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, வேணா நீ ஆட்டிப்பாருன்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கு அவனுக்கு. என்னாச்சு உனக்கு, ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்கு, இப்படி காலை ஆட்டிகிட்டே இருந்தா அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல, வேணா ஒன்று பண்ணு, இது ஆட்டாமல் இருக்குன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சு அவன் காலை தூக்கி இவன் மேலே போட்டான். இப்போ பார்த்தியா ஆட்டுறதை நானும் மறந்துடுவேன்னு சொல்ல, ஜுன்க்கு ஒரு மாதிரி இருக்க, அமைதியாகவே இருக்கான், எதுவுமே பேசவே இல்லை. அப்புறம் எல்லாரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு போல். பில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தாய் தான் பே பண்ணுறான். தேங்க்யூ ஃபார் த மீல் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன் அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க, கால் எடுக்கவே மறந்துட்டான் போல் சோன் மேலேருந்து. சோன் அவனை திரும்பி பார்க்க, அவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். நீ மறந்துட்டியா இல்லை உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லி கேட்க, என்னது என் மேலே கால் போடா அப்படிங்கிற மாதிரி அவன் போய் தள்ளி போய் உட்காந்துக்கிறான். இது எல்லாத்தையும் தாய் பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தவொடனே என் வீட்டுக்கு நான் வந்துட்டேன், ஜாலி அப்பா அப்படின்னு சொல்லி குடுகுடுஞ்சு ஓடி போயிட்டான். மற்ற 3 பேர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தாச்சான்னு சொல்லி அப்பா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஹேண்ட்ஸமா இருக்கடா என் பையன்னு சொல்லி அக்கா அப்படிங்க அக்காவும் போய் ஹக் பண்ணிட்டாங்க. வர ஓவரா தாண்டா இருக்க, கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள என்னமோ ஓவர் பில்டப் பண்றேன்னு சொல்ல, திரும்பி பார்த்தா இவங்க 3 பேர் வராங்க. ஹாய் நல்லா இருக்கீங்களா, வின் தாய், அப்புறம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, சோன் நீ தானே, எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து, திடீர்னு ஓடி போயிட்ட வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, வந்தாச்சுன்னு சொல்ல, சரி உட்காருங்க உங்களுக்கு
சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான சுகர் கம்மியாக இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் அப்பா கொடுத்தாருன்னு சொல்லி தாய்க்கு கொடுத்துட்டு அப்புறம் வின்னு கையிலையும் கொடுத்துட்டு அங்கே இருக்க சோனு மட்டும் இவங்க கண்டுக்காத மாதிரி அப்படியே இருக்கான். சோனுக்கு கடுப்பாக இருக்குது. இவனுங்கெல்லாம் ஜாலியாக கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்க அமைதியாக இருக்குது. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தாய் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தா சோனியும் தாயும் காணும். அங்கே வின்னும் நம்ம ஜூன் அப்புறம் அப்பா அப்பா அக்கா அவங்க மட்டும் தான் இருக்காங்க. கிரில் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா கிரில் பண்ண ஃபிஷ் மாதிரியே தெரியல. பார்த்தா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. அவங்க ஊர்ல அந்த பச்சை மீன் அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த மீன் இருந்தது. அதை பார்த்துட்டு அவன் ஆகா ஓகுங்கிறான். நமக்குலாம் அந்த டேஸ்ட் பிடிக்காது. பட் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பழகி இருக்கும். அதனால பிடிக்கும் போல. நம்மளுக்குலாம் மீன்ல மசாலா கம்மியா இருந்தா சுத்தமா இறங்காது. எனக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா தான் ஃபுட் எல்லாம் பிடிக்கும். அந்த ஃபிஷ் பார்க்கறக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒயிட்டாவே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஃபிஷ்ஷை போட்டுட்டு எல்லாரும் சாப்பிடுறாங்க. அப்படியே ஐஸ்ல வச்ச ஃபிஷ் மாதிரி இருக்கு. பட் அவங்க ஃபிஷ்ஷை நான் தப்பா சொல்லலை. பட் அவங்களுக்கு அவங்க டேஸ்ட், நமக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. அவங்க அப்படியே ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜுன்னுக்கு. நான் எதிர்பார்த்த டேஸ்ட் அப்படியே இருக்குப்பான்னு சொல்ல அப்பா அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியா ஜுன் அவன் ரூமுக்கு வந்துட்டான் போல. அப்படியே ஹாப்பியா இருக்கு. அப்புறம் பியாங் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறான். ஏண்டா திடீர்னு எங்கடா போன? உன்னை பாக்குறக்கே ரொம்ப ரேரா இருக்கும் போல. இல்ல இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதான் உன்னை மீட் பண்ண வர முடியலன்னு ஜுன் சொல்றான். ஓகே ஓகே, நம்பிட்டேன். என்னை விட்டு ஜுன் அடிக்கடி ரொம்ப தூரமா போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி இப்ப நீ எங்க இருக்க? ஜஸ்ட் சில்லிங். அப்படியே அமைதியா இருக்கு. நீ என் கூட வரியான்னு சொல்ல எனக்கு தூக்கம் வருதே. சரி நானும் என்ன உன் பக்கத்துல வந்து படுத்துக்கவா? வந்து படுத்துக்கோ, ஆனா எனக்கு தூக்கம் வராதே, போயிடும் பரவாயில்லையான்னு சொல்ல பேசாம இன்னைக்கு நைட்டு வாடா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல சரி வரேன். என்ன டைம் வரணும்னு சொல்லு. எப்பயும் போல 10 மணிக்கு வா. 10 மணியா? சரி ஓகே, அப்போ 1 மணிக்கு கிளம்பிடணும். ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு, சீக்கிரம் போகணும் அப்படின்னு ஜிம் சொல்றான். சரி ஓகே, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, ஷோ ஆஃப் பண்ற மாதிரி ஓகேவான்னு சொல்ல ஓகே பாய் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். சேம் டைம் அடுத்து அங்க நம்ம சரி சோனையும் காட்டுறாங்க. சோன் அவனோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே லாண்ட்ரிக்கு போடுறதுக்கு எடுத்து வந்துட்டு இருக்கு. அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது போல. ஏதோ வந்துடுறேன்டா, சேம் பார் தானே, வந்துடுறேன் வெய் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சரின்னு ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு நான் பாருக்கு போறேன்னு மெசேஜ் பண்ணிருப்பான் போல. அது அந்த பியாங்கும் அங்க நம்ம ஜுன்னும் ஒரு பார்ல மீட் பண்றாங்க. என்னடா இவ்வளோ வாங்கி வச்சிருக்க? காசு இல்லடா, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேரா? நீ பண்ணுவேன்னு பார்த்தேன்னு ஜூன் சொல்றான். பண்ணுவேன், பேசாம இரு. ஷாப் பண்ற மாதிரி ட்ரெஸ் போடுனா எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? அந்த பொண்ணுக்குலாம் உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க பாருன்னு சொல்ல பியான் கேட்குறான் ஜுன் கிட்ட. நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னி, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா உனக்கு ஒன்று தெரியுமா, நீ டாப்பா பாட்டமா? எதுக்கடா இப்படிலாம் கேட்குற? தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். மோஸ்ட்லி நான் டாப்பாக தான் இருக்குன்னு நினைப்பேன். ஏன் இப்படி கேட்குற? பட் நான் என்னன்னு எனக்கே தெரியலடா. என்னடா சொல்ற? உன் மைண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணிட்டியா? உனக்கு கேர்ள்ஸ் எதுவும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு பாய்ஸ் மட்டும்தான் பிடிக்கும், கேர்ள்ஸை பிடிக்கல. பட் இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னமோ தெரியல, நான் பாட்டமா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு தோணுதுன்னு சொல்ல, பாட்டமா? என்னடா இப்படி சொல்றேங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு செகண்ட் யோசிச்சிட்டே இருக்க, இதுல உனக்கு ஷாக் இல்லையா? இதுல என்னடா ஷாக்கு? அவங்களுக்கு அவங்களோட ப்ரெஃபரன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்டான ஃபீலிங்ஸ் இருக்கும். உனக்கு பாட்டமா இருக்கணும்னு தோணுது. உன்னால டாப்பா இருக்க முடியாதா? அதுதானே எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி ஜுன் சொல்றான். சரி இப்போ உன் கன்ஃபியூஸ் போகணும்னா என்ன பண்ணலாம்? இத்தனை நாள் ஆச்சு, நம்ம இது வரைக்கும் கிஸ் கூட பண்ணதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இங்க இருக்காரு. நீ வேணா அந்த பர்சன் கூட இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணி பாரு, உன்னோட டவுட் கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா உன் பாய் ஃப்ரெண்டா இருந்தா வேஸ்ட் போல இருக்கு. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்குன்னு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். போடா அப்படின்னு சொல்லி ஜுன் அவனை பிடிச்ச ஒரு தள்ளுறான். அப்படியே 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்க. சரி இப்ப எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ உன்னோட ப்ரெஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற. ஸோ நான் சொல்றதை கேளுன்னு சொல்ல அதுக்குள்ள ஏதோ ஃபோன் வருது. ஒரு நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு பியாங் அந்த பக்கம் போயிட்டான். அவன் போனோடனே ஜுன்னுக்கு டென்ஷனா இருக்கு. அங்க இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மடமடன்னு குடிச்சிட்டே இருக்கான். ஒரு வழியா அங்க இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலயுமே பாதி இவனே குடிச்சிட்டான் போல. அடுத்து பியாங் கூட இன்னொருத்தனை கூட்டிட்டு வரான். உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்டா, இவன் தான் பிரான்ஸ், இந்த பாரோட ஓனர், தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹாய்ன்னு சொல்லி அப்படியே கேஷுவலா பேசிட்டு இருக்க. அவன் என்னமோ ஜுன்னையே பார்த்துட்டு இருக்கான். உனக்கு யாருன்னு தெரியுமில்ல, அவனை இதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்க, அவன் ஏன் ஆளுடா அப்படிங்கிற மாதிரி பியாங் போய் காதுல சொல்ல, ஜஸ்ட் ஹாய்ன்னு தாண்டா சொன்னேன், வேற என்ன அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான். சரி ஓகே, அப்புறம் எல்லா ட்ரிங்கையும் நீயே குடிச்சிட்டியா? எல்லாத்தையும் குடிச்சிட்டேனான்னு சொல்ல, அடப்பாவி எதுக்குடா இவ்வளோ ட்ரிங்க் பண்ற, இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை,
சும்மா தான் குடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த ஃப்ரெஞ்சு பையன் அப்படியே ஜுன்னை பார்த்துட்டே இருக்க, ஏண்டா இப்படி குடிச்சா யாரா உன்னை கூட்டிட்டு போய் விடுவா, ஏண்டா இப்படி பண்ற, வெயிட் பண்ண, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போறான், டவல் எடுத்துட்டு வரேன்ட்டு. அடுத்து அந்த ஃப்ரெஞ்சு பையன் சும்மா இல்லாம ஜுன்னோட பக்கத்துல க்ளோஸா போய் உட்காந்துட்டே இருக்கான். ஜுன் அமைதியா இருக்க, இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, குடிக்கலாம், ஆனா ஏற்கனவே ரொம்ப குடிச்சிட்டேன்னு சொல்ல, இந்த குடி குடி அப்படின்னு சொல்லி கையில எடுத்து வேற கொடுக்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே குடிச்சிட்டே இருக்க, அப்படியே இவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் மைண்ட் எப்படியோ வேற மாதிரி இருக்கும் போல. அவன் பேரு ஜுன் தானே? ரொம்ப நல்லா இருக்கும் உன் பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, என் அப்பா சொன்னாங்க இதுக்கான மீனிங் ஹேண்ட்ஸம்னு அர்த்தமா. பட் நான் தப்பா எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்ல, இதுலலாம் தப்பில்லை அப்படின்னு சொல்ல, அப்படியே ஜுன் அவன் மேல அப்படியே படுத்துட்டான். ஏய் நீ பாட்டமா டாப்பா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறான். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜுன் கிட்ட கேட்குறான். அது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல, நீ அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஷோல்டர்லேயே படுத்துட்டான். வேணா அவனை பண்ணலாம், இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமே எனக்கு புரிஞ்சிருச்சு அவனுக்கு 2 பேர் வேற எதுக்கோ போறானுங்கன்னு. சேம் டைம் அடுத்து சோன் பையன் அதே பார்ல தான் வந்திருப்பான் போல. இங்க வாடா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா, அவனை காணும், அவரு பிஸியா இருக்காரு உள்ள, கொஞ்சம் கூட்டிட்டு வா, நான் வந்திருக்கேன்னு சொல்லு. சாரி சார், வேற ஒருத்தர் கூட இருக்காங்க, நான் போய் இடையிலலாம் நிக்க மாட்டேன்னு சொல்ல, நீ போ, நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோன் வேகமா ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக வர, அங்க ஜோன் கூட அவன் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ரொமான்ஸ் போய்கிட்டே இருக்க, டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து, ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பண்றேன்னு சொல்ல, டே சோன் உனக்கு அறிவே இல்லையா, ஏன்டா என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அங்க ஜூன் நிக்கிறான். ஜூன் என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு சோன் அவன் பக்கத்துல போறான். ஷோன் நீங்களா அப்படின்னு சொல்ல, உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமான்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறான். டே இவன்கிட்ட எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சோனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. என்னடா பண்ணன்னு சொல்ல, உண்மையாவே நீ ஷோன் தானா, ஏன்டா இவ்வளோ குடிச்சிருக்க, அறிவிலியாடா உனக்குன்னு சொல்லி சோன் திட்டிகிட்டே இருக்கான். கரெக்ட் நீ சோனே தான், என்னை இவ்வளோ திட்டும் போதே தெரியுது நீ சோன் தான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்க. எரும மாடு வந்து தொலை, உன்னை முதல்ல நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அப்படியே இழுத்துட்டு போக ஃப்ரெஞ்சு பையன் ஐயோ போயிடுச்சேங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஒரு வழியா சோன் அவனோட ரூமுக்கு தான் இங்கே ஜுன்னை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறான் பெட்ல. ஏன்டா இப்படி இருக்க, ஏன்டா இவ்வளோ ட்ரிங்க் பண்ணன்னு சொல்ல அவன் எதுவுமே பேசல. என்னை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த, வெளியே போலான்னு சொல்லிட்டு உன்னோட ரூம்க்கே கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஜுன் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கான். சொல்லு என் மூடையே நீ மாத்திட்ட, பிரான்ஸ் எங்க, அவனை கூப்பிடுன்னு சொல்ல, இங்க பாரு லூசு மாதிரி பேசாத, இங்க நான் தான் இருக்கேன் வேற யாரும் இல்லைன்னு சொல்ல, நீ தான் இருக்கியா, ஆமா வெயிட் பண்ண, நான் டவல் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஷோன் அந்த பக்கம் போயிட்டான். ஜுன் அப்படியே அமைதியா இருப்பான்னு பார்த்தா அவன் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க பீர் எடுத்து அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டே இருக்க. சோனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. பார்த்த உடனே கிட்ட வரான். உனக்கு அறிவே இல்லையா, எதுக்கடா இந்த பீரை குடிச்ச, ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருந்தா குடிக்கதான் செய்வேன், ஏன்டா இப்படி இருக்க, ஏற்கனவே ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கடா, எனக்கு லைஃப்ல தலைவலி நீ தான்டா, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன்னு சொல்ல, நீ என்ன சொல்லி நான் கேட்கல, உனக்கு தான் என்ன பிடிக்கல, அப்படி இதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த, முதல்ல என்ன விடு, நான் வேணா போறேன் போ அப்படின்னு சொல்ல, எரும மாடு படுறா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அவனை அப்படியே தள்ளி விட்டு அவன் கிட்ட அப்படியே சோன் கிட்ட போறான். யாரை கன்ஃபியூஸ் பண்றா, நீயா நானா, நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஏதாவது பேசினடா சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே பேசல. ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஏன்டா அப்படி இருக்க, உனக்கு அறிவே இல்லையா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், உனக்கு இந்த மாதிரி ஏதாவதுனா நீ ஏன் கிட்ட கத்துக்க, மற்றவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சோன் சொல்றான். ஜுன்க்கு அதை கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. இப்ப என்ன சொல்ற, எனக்கு நீ எப்பயுமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே இருக்கு, நீ உனக்கே தெரியும்ல நான் எனக்கு பசங்க தான் பிடிக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன், பட் இருந்தாலும் என்னன்னு தெரில, நீ ஒரு டைம் என்னை டச் பண்ணும்போது என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, நான் உன் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளா இருக்கு, சரிடா அது எதுக்குடா அடுத்தவங்க கூட ட்ரை பண்ற, என் கூடயே ட்ரை பண்ணுன்னு சொல்ல, ஆனா என்னடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோன் அவன் கையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கு இடையில அப்படியே டீப்பா போயிட்டே இருக்கு அந்த கிஸ்ஸிங் சீன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கிஸ்ஸை கொஞ்சம் படிப்படியா போக 2 பேருக்கு இடையில ஆக்சுவலி ரியலாவே ஒரு இன்டிமேட் சீன். இது வரைக்கும் வந்து இவன் டீச் பண்றேன்னு சொல்லி டீச்சிங் தான் பண்ணியிருப்பான், இன்டிமேட்டா இருந்திருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அதாவது க்ளோஸா இருக்கிறது வேற, இன்டிமேட்டா இருக்கிறது வேற. இது வரைக்கும் 2 பேர் வந்து பிடிச்சி இன்டிமேட்டா இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர் வந்து அப்படியே இன்டிமேட்டா இருக்காங்க. இவ்வளோ நாள் நம்ம ஜூனுக்கு வந்து டவுட் இருந்ததுல, நான் வந்து டாப்பா இருக்கனா இல்லை பாட்டமா இருக்கதான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தான்ல, ஃபைனலி அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆக்சுவலி அவன் தான் பாட்டம், சோன் தான் டாப்பு. ஸோ அதனால அப்படியே ஒரு வழியா மேட்ரு முடிஞ்சிச்சு. அப்புறம் மார்னிங் சோன் வந்து குக் பண்ணிட்டு இருக்கான், எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அம்மா கிட்ட வந்து ஃபோன் வருது. சொல்லுங்கம்மா எப்பதாண்டா வீட்டுக்கு வருவேன், வரேம்மா கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கு முடிச்சுட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்ல, நீ வாடா எனக்கு டென்ஷனா இருக்கு, நீ தான் இங்க எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணும், அம்மா எனக்கு பிரேக் கிடைக்கும் போது நான் வரேன் சரியா அப்படின்னு சொல்ல, நீ சீக்கிரம் அங்கிளை வந்து பாரு, ஏதோ லேண்ட் வாங்கணுமா உன்னை தான் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அம்மா போனை கட் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது, ஜுன் கத்துற மாதிரி. மேல வந்து பார்த்தா அப்படியே பெட்ல இருந்து கீழே விழுந்து கிடக்குறான். என்னடா பண்ண, இந்த பிளாங்கெட் என்ன தடுக்கி கீழே தள்ளிடுச்சு
ஆயிடுச்சு. அட பாவி எந்திரிடான்னு சொல்ல, இரு இரு நான் நக்கடா இருக்கேன், பேசாம இரு, பிளாங்கெட்டோட தூக்குன்னு சொல்ல, ஆமாடா ரொம்ப முக்கியம், நக்கடா இருக்கதை அவன் பார்த்ததே இல்லை போல, ஓவரா தான் பண்றான். அவனை படுக்க வச்சுட்டு கால் என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறான். இங்க பாரு, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயி வா, கீழே உனக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு, வரேன்னு சொல்ல, சரி ஓகே ரொம்ப பண்ணாத, இப்படி நடக்க முடியாம நடக்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காத, நாளைக்கு ஜேம்ஸ் வந்துருவான், நீ அவன் கூட தான் ஸ்டே பண்ணும் தெரியும்ல. தெரியும். சரி ஓகே, நீ நைட் என் கூட ஸ்டே பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் என்னோட டோம்க்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜூன் சொல்றான். சரி ஓகே சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல க்ளோஸா அப்படியே உட்காந்துட்டு சோனனை பார்த்துட்டே இருக்கான். உன்னோட டோம்ல நான் இருக்க மாட்டேன்டா, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அதை கேட்டனே ஜுன்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு செகண்ட் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ண ஆஃபீஸ்க்கு ரொம்ப பிஸியா இருப்பான் போல. ஆப்போசிட்ல சாம்பு, இந்த பக்கம் ஜுன் உட்காந்துட்டு இருக்க, அந்த பக்கமா வந்து கரெக்டா சோன் உட்காரான். ரெண்டு பேரோட ஃபேஸே வேற மாதிரி இருக்கு. ஏய் சோன், என்னடா வர வர உன் மூடு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல, சிரிச்சுக்கிட்டே ஆஃபீஸ்க்கு வரேன்னு சாம்ப் கேட்க, ஒன்றும் இல்லையா, தை இங்க இல்ல அதனால ஓவரா பண்ற போல இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜுன்னை பாக்குறான். ஜுன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இவனை பாக்குறா. ரெண்டு பேரும் கண்ணிலேயே பாத்துக்கிறாங்க. இதை லைட்டா சாம்பு வாட்ச் பண்ணுவான் போல. ஏய் சோன், என்னடா நான் உன்கிட்ட கேட்டா நீ பாட்டுக்கு ஜுன்னை பார்த்துட்டே இருக்க, என்ன நடக்குது என்கிட்ட சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு சொல்ல, ஒன்னும் இல்லடாங்கிற மாதிரி அமைதியா இருக்க, நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இப்படி இவங்க மூமெண்ட் போக அடுத்து எல்லாரும் போயிட்டாங்க போல. சோனும் ஜுன்னும் இருக்காங்க. டே எனக்கு போய் காஃபி கொண்டு வாடா, காஃபி உனக்கு வேணா நீ போய் குடி, நான் எதுக்கு காஃபி போட்டு வருவேன், ஏன்டா மனசாட்சி இல்லாதவனே எனக்கு காஃபி கூட தர மாட்டியாடான்னு சொல்ல, தர முடியாது போ அப்படின்னு சொல்லி ஜுன் சொல்றான். என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு சோன் அந்த பக்கம் போயிட்டான். திடீர்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு அந்த டெலிவரி பண்ணுவான்ல அந்த பையன் வரான். இங்க பெண்ணு யாரு, அவங்க டெலிவரி பண்ணிருக்காங்க, ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல, நீ புதுசா வந்திருக்க இன்டர்னா, ஆமா நம்ம லாஸ்ட் வீக் மீட் பண்ணோம்ல, ஓ ஆமால அன்னைக்கு சாரி, நான் உங்ககிட்ட தப்பா ஏதாவது சொல்லிட்டேன்னா, இல்ல கரெக்டா தான் சொன்னீங்கன்னு சொல்ல, இதை டெலிவரி கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போக, அந்த பையன் சொன்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பக்கம் போறான். இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே சோன் பார்த்திருக்கான் போல. சோன் வந்துட்டு, டே அவன்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருந்த, ஒன்னும் இல்லையே, கேஷுவலா எப்பயும் போல பேசிட்டு இருந்தேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல, ஒன்னும் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வேணுனே ஜுன்னோட வாயில அப்படியே கையை வச்சு அடிச்சுட்டு அந்த பக்கம் போறான். சும்மாவே இருக்க மாட்டாருங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு ஜுன்க்கு. சோன் எதுவுமே நடக்காதபடி அப்படியே போய் கேஷுவலா போய் உட்காந்துட்டான். ஜுன் அவனை பார்த்து மறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்க, அவன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்படி இவங்க மூமெண்ட் போக, அதுக்கப்புறம் நீ சாப்பிட எங்கடா போறேன்னு ஜுன்னை பார்த்து வந்து கேட்குறான். ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, இல்ல நூடுல்ஸ் சாப்பிட என் கூட வர மாதிரி ஐடியா எதுவும் இருக்கா, இங்க பக்கத்துல சூப்பரா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்ட, சரி ஓகேன்னு சாப்பாடு நினை ஜுன் ஓடி வந்துட்டான். அப்புறம் ஷாப்புக்கு வராங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி நிறைய கியூ இருக்கும் போல. ஆஹா இந்த கியூல எப்படி சாப்பிட முடியும், எனக்கு வேற பசிக்குதுன்னு ஜுன் சொல்றான். வெயிட் பண்ணடா ஆர்டர் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆர்டர் எழுதி கொடுக்க, அவங்க ஆர்டர் வர கொஞ்சம் லேட் ஆகும், 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்ல, வெயிட் பண்ணுமா, சரி ஓகே வாடா வெயிட் பண்ணலான்னு சொல்ல, எனக்கு பசிக்குதே அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஜுன் சொல்றான். நீ வாடா வெயிட் பண்ணுவோம் சீக்கிரம் வந்துருண்டான்னு சொல்ல, அப்பா அப்படின்னு சொல்லி டிஷ்யூ எடுத்து வேகமா தொடச்சிட்டு இருக்கான். கன்னத்துல ஒரு சின்ன பீஸ் மாதிரி ஒட்டி இருக்கு. ஒரு நிமிஷம் இருடான்னு சொல்லிட்டு கன்னத்தை தொடலான்னு போக, இங்க பாரு இந்த மாதிரிலாம் தொடர வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல, டே அது வந்து அப்படின்னு சொல்ல, ஒண்ணு இல்ல நீ தொடக்கூடாது, போடா பஃபலோ நீ எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, சோ என்னை திட்டிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே வர, அங்க பார்த்தா பேன் கேக்கு என்னென்னமோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹாய் இது எனக்கு வேணும் கொடுக்குறீங்களான்னு சொல்ல, உன் கன்னத்துல என்னப்பான்னு சொல்லி அந்த லேடி கேட்க, அப்பதான் பாக்குறேன் டிஷ்யூ ஒட்டி இருக்கு. ஏன்டா டிஷ்யூ ஒட்டி இருக்கு சொல்ல மாட்டேன்னு சோன் கிட்ட கேட்க, அதை எடுக்க தான் வந்தேன், அதுக்குள்ள நீ என்னமோ பெருசா பில்டப் பண்ணி என்னை திட்டின, சொல்ல வரதை ஃபுல்லா கேட்கறதே இல்லை, இப்ப எல்லாம் போயிடுச்சு நல்லா பாருன்னு சொல்ல, என் ஒய்ஃப்னு நினைப்பாடா, எல்லாமே நானே உனக்கு பண்ணுமாங்கிற மாதிரி சோன் கேட்குறான். உன் ஒய்ஃபால நான் இருக்க மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி ஜோன் சொல்றான். இப்படி உங்களுக்குள்ள காமெடியா போயிட்டே இருக்க, ஒரு வழியா சாப்பிட்றதெல்லாம் முடிச்சிட்டாங்க போல. அடுத்து இங்க சாப்பிட்டு முடிக்கும் போது அங்க ஒரு மீட் பால் இருக்கு, அதை அப்படியே மீதி வச்சுட்டான் சோன். ஆமா அந்த மீட் பால் நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னா எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்க, உனக்கு எதுக்கு கொடுப்பேன், தூக்கி கூட போடுவேன், எனக்கு கொடுக்க மாட்டியா, கொடுக்க மாட்டேன், அது என்னோட மீட் பால், அது உனக்கு கொடுக்கணும்னா அதுக்கு பதிலாக நீ பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு தரணும். பதிலுக்கா என்ன தரணும், அதெல்லாம் வேணாம், எனக்கு அதை கொடுக்கறனா கொடுங்க இல்லாட்டி போங்கன்னு சொல்ல, உனக்கு மீட் பால் வேணும்னா நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டே இருக்கான். அமைதியாவே இருக்கான், எதுவுமே பேசாம ஜுன் இருக்க, மீட் பால்னு சொல்லி மீட் பால் எடுக்கலான்னு போக, சோன் அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி இழுத்து அவனுக்கு ஒரு கிஸ் பண்றான். ஜுன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. சைலண்டா அவனை பார்த்துட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நான் அவனுக்கு சொல்லி கொடுத்ததா ஃபாலோ பண்ணு, இந்த மாதிரி வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கோ சரியா, இந்த மீட் பால்னு சொல்லி மீட் பாலை தூக்கி அவனுக்கு வச்சுட்டு சிரிச்சுட்டு சோன் அந்த பக்கம் போக, ஜுன் அமைதியா அதை சாப்பிட்டுட்டு லிப்ஸ்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ முடியலையே, ஒரு டாக்ஸி புக் பண்ணலாமான்னு பார்க்க சோன் அங்க வந்து நிக்கிறான். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து கார்ல ஏறுங்கன்னு சொல்ல, அது வந்து நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாடா அப்படின்னு சொல்ல,
சரி ஓகே கேப் புக் பண்ணுற வேலை மிச்சங்கிற மாதிரி சரி ஓகேன்னு சொல்லி சோன் கூட அவனும் போகிறான். அமைதியாக போயிட்டே இருக்கான். நான் வீட்டுக்கு போகணும், நீ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போடாம். நம்ம 2 பேர் மட்டுமா? ஆமாம் ஆமாம், நம்ம 2 பேர் மட்டும்தான். உங்கள் வீட்டுக்கா போகிறோம்? ஆமாம். என்ன ரெடி பண்ண போகிறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு பிடிச்சதை நான் ரெடி பண்ணுறேன், அதுக்கப்புறம் நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல நான் சாம்பை கூப்பிட்றேன். நான் சாம்பை கூப்பிட்டேன். அவனுக்கு வெஸ்டர்ன் ஃபுட்டு அவ்வளோவா பிடிக்காது போல், அவன் வரலன்னு சொல்லிட்டான். அப்புறம் நீங்கள்? நான் எனக்கு பிடிச்சதை சாப்பிடுவேன் சரியான்னு சொல்ல இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கான். கொஞ்சம் வாயை மூடுறான்னு சொல்ல வாயை மூடிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர அவனுக்கான ஃபுட்டு எல்லாத்தையுமே சோன் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான் டேபிள் மேலே. சாப்பிட்றான்னு சொல்ல எனக்கு ஒன்றும் பசிக்கலன்னு சொல்கிறான். அப்புறம் இவனே எடுத்து இந்தா இது சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க அதுக்கப்புறம் வேணான்னு சொன்னவே பக்கத்தில் இருக்க சாஸில் அதை டிப் பண்ணி சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். பசிக்கலன்னு சொல்லியே இவ்வளோ சாப்பிட்றானே, இவன்லாம் பசிச்சா எவ்வளோ சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி சோன் அவனை பார்த்து முறைச்சிட்டே அப்புறம் சிரிச்சுட்டே அவனுக்கான ஃபுட்டை எடுத்து இவன் கொடுத்துட்டே இருக்கான். அவனும் இவன் கொடுக்குறான்னு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கான். இப்படியே இவங்க சாப்பிட்ற மூமெண்ட்டு அப்படியே ஊட்டி விடுறது இப்படின்னு ஜாலியாக போயிட்டு இருக்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சோன் அவனை பார்த்துட்டே இருக்க சரி டைம் ஆச்சு, நான் போட்டா உனக்கு பஸ்ஸு போயிருக்குமே. ஆமாம்ல, சரி என்ன பண்ணலாம், இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. இங்கேயா? முடியாது, நான் கேப் புக் பண்ணிட்டு போகிறேன். கேப் புக் பண்ணுறியா? வேணாமே, இங்கேயே ஸ்டே பண்ணு, இங்கே நல்லா தானே இருக்கும். அதெல்லாம் வேணாம், நான் போகிறேன், அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் டக்குன்னு எந்திரிக்கிறான். ஏய் ஏன்டா இவ்வளோ பிடிவாதமாக இருக்கங்கிற மாதிரி டக்குன்னு அவன் கையை பிடிக்கிறான். ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு சரி விடு, நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் காரில் கூட்டிகிட்டு வந்து விட தேங்க்யூ என்னை ட்ராப் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லி அப்படியே பார்க்குறான் ஜூன். இரு அப்படின்னு சொல்லி சீட் பெல்ட்டை கழட்டி விடுற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க அவனும் ஓகே பாய்னு சொல்லி போக டக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிட்டான். ஜூன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு செகண்ட் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். 2 பேருக்கு இடையில டீப்பாக போய்கிட்டே இருக்க அப்புறம் ஜூன் ஒரு செகண்ட் அமைதியாக அவனை பார்க்க இதே கிஸை உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட யூஸ் பண்ணு, அப்போ தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உன்னை பற்றியே தான் நினச்சிட்டே இருப்பாங்க. நீ டீச் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், இப்படி பொசுக்குன்னு என் கழுத்தை பிடிச்சி இழுக்காத, பழிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஏஜுன் ஒரு நிமிஷம் இரு, இன்னைக்கு நைட் நான் அவன் கூட ஸ்டே பண்ணிக்கிட்டான், லேட் நைட் ஆயிடுச்சு, ட்ரைவ் பண்ணிட்டு போக ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல சரி ஓகேன்னு அவனும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இங்கே தாயும் சாம்பியும் காட்டுறாங்க. 2 பேர் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே தாய் லைனில் இருக்க சாம்ப் அவன் பாட்டுக்கு ஷர்ட்டை கழட்டிட்டு இருக்கான். குளிக்க போகலான்னு சொல்லி கழட்டுவான் போல. தாய்க்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்போ தான் சாம்புக்கு புரியுது. டக்குன்னு பட்டனை போட்டுகிட்டே இருக்க சரி ஓகே நானும் குளிக்க போகணும், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து டக்குன்னு அங்கே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு குளிக்க போகிறேன்னு போயிட்டான். அவன் போகும்போது வேணும்னே கவுச்சை இழுத்து இதை பக்கம் நேராக வச்சுட்டு போக ஐயோ திரும்படாங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு சாம்ப் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒரு வழியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் ஜூன். வா, என் ரூம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், அப்புறம் கிளாஸ் எடுக்காத, இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு, சரியா? நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ அப்படி இங்கே பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ரொம்ப குப்பையாக்காதன்னு சொல்லிட்டு வேற போகிறான். ஏற்கனவே குப்பை காடாக கிடக்குது அவன் ரூமு, இதில் குப்பையாக்காதன்னு வேற சோனுக்கிட்ட சொல்லிட்டு போக சோனுக்கு கடுப்பாக இருக்குது. இவன் இருக்கானுங்கிற மாதிரி பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே சுற்றி ரூமை பார்த்துட்டே இருக்கு. அங்கே கீழே ஒரு ஷூவோட பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை பார்த்தனே சோனுக்கு அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். முதல்ல முன்னாடியே தாய்கிட்ட ஜூன் வந்து ஒரு ஷூ கேட்டிருப்பான் போல். அதை இவன் வாங்கிட்டு வந்து இந்த சைஸ் எனக்கு கொஞ்சம் ஃபிட் ஆகலை, நீ வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க எனக்கா இது? ஆமாம், உண்மையாக சொல்லுங்க, எனக்கா இல்லை உங்களுக்கா? ஏய் உனக்கு தான், வச்சுக்கோ, எனக்கு தான் சைஸ் ஃபிட் ஆகலைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஜூன் அதை பார்த்துட்டு தேங்க்யூன்னு சொல்கிறான். ஓஸில் யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பான் போல இருக்கு. அப்படியே சிரிச்சுட்டே நிற்க அப்படி சோன் அந்த பக்கம் போகிறான். ஜாலி, எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லியிருப்பான். அந்த ஷூ பாக்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சோனுக்கு. அப்படியே யோசிச்சுட்டே சிரிச்சுட்டே இருக்க குளிச்சுட்டு அப்படியே அங்கே வந்துட்டு இருக்கான் ஜூன். ஷூ பாக்ஸை பார்த்தோன்னே ஹலோ என்னாச்சு, ஷூவை திரும்பி எங்கிட்ட இருந்து வாங்க போறியா? அப்படிலாம் வாங்காதன்னு சொல்லிட்டு அப்படியே குனிறான். குனியும் போது அவன் பேக் சைடை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சோனுக்கு. இங்க பாரு, திரும்பலாம் கொடுக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் தூக்கிட்டு போக ரொம்ப டிராமா பண்ணாத, ஏன்னா நாவல்ல பண்ற மாதிரி பண்றியான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த சைடு தூங்குனதான் தூக்கம் வரும், நீ இந்த பக்கம் தூங்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் படுத்துட்டான். பில்லோவை ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சோனுக்கு. இவன் பாட்டுக்கு போய் படுத்துட்டானுங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு ரூம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நக்கடா படுத்தாதான் எனக்கெல்லாம் தூக்கம் வரும்பான்ட்டு வேகமாக ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டான். அப்படியே போய் பக்கத்தில் படுத்திருக்கான் ஜுன்னுக்கிட்ட. ஜுன் எதுவுமே இல்லாமல் அமைதியே தூங்கிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டே இருக்கான். அவன் முழிப்பானான்னு அவன் எந்திரிக்கிற மாதிரி தெரில. ஜுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜுன்னோட பக்கத்தில் போக டக்குன்னு திரும்பி அவனை பார்த்துட்டு இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அது வந்துன்னு பக்கத்தில் போக ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரைட்டாக பேசிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பேசிக்கலாம், இல்லை இப்போவே
பேசணும், பேசிட்டு தான் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஜூன் சொல்கிறான். இப்போ உனக்கு என்னடா பேசணும், வாடா பேசுடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். இவன் அவனை பார்த்துட்டே இருக்க, என்ன சொல்லணுமோ சொல்லு. அது இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பண்ணுறது தப்பு இல்லையா? அது அது என்ன உனக்கு பிரச்சனை? அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். உனக்கு ஹேண்டில் பண்ண முடியுமா இல்லையா? நான் அதை பற்றி பேசல. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? நீ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுண்டா. அதான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் இல்லை. நீங்கள் எதுக்காக என்ன சூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் வேற யாராவது சூஸ் பண்ணிக்கலாம்ல. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா நீ என்னை நம்பலையா அப்படிங்கிற மாதிரி சோன் கேட்குறான். உண்மையாக சொன்னா ஹானஸ்டா உங்கள் கூட இருக்கிறது எனக்கு சேஃபாக தான் இருக்குது. பட் அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் திரும்ப திரும்ப எனக்கு டீச் பண்ணுறேன்னு சொல்லும்போது என்ன சொல்லு, உனக்கு என்ன தோணுது? அது வந்துன்னு ஜூனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் உன்கிட்ட சொல்கிறேன், நீ ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்றே ஒன்று. என் கூட நீ இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கியா இல்லையா? அதை பற்றி மட்டும் சொல்லு. எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு இதனால் ஹர்ட் ஆகிற வரைக்கும் ஓகே தான். ஆனால் என்னடா ஹர்ட் ஆகும்? எனக்கு ஹர்ட் ஆகாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இதே மாதிரி நம்ம இருந்துகிட்டே இருக்கும்போது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல, உங்களை வெறுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல, எனக்கு ஒய்ஃபும் கிடையாது, எந்த குழந்தையும் கிடையாது. உனக்கு அது புரியுதா இல்லையா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அது ஜஸ்ட் டாக்கிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். சரி ஓகே விடு. உனக்கு ஏதாவதுன்னா என்கிட்ட கேளு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன உங்கள் பாய் ஃப்ரெண்டா? நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதை முதல்ல புரிஞ்சுக்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லைன்னு என்னை பற்றி எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் கிளியராக இருக்கலாம். கிளியர் ஆனால் எப்படி? இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஜஸ்ட் செக்ஸ் பட்டீஸ், அவ்வளோதான். சரியா? இதில் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் இல்லை. உனக்கு அது புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே நேராக அவனை பார்த்து சோன் சொல்கிறான். இதை கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜோனுக்கு. அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.